டாக்டர் ஜென்சியா மாறணும்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு? எப்போ நம்ம வந்து ஒரு பிஹெச்டி படிக்கணுங்கிற ஆர்வம் வந்தது? ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கும் பொழுதே 10th 12க்குள்ளாரவே நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களே எனக்கு கொஞ்சம் பேசுறது கஷ்டமாக இருக்கும். நீ ஏன் இப்படி பொம்பளை மாதிரி நடக்கிற, லேடிஸ் மாதிரி நடக்கிற, பொம்பளை வேலைலாம் செய்கிற, இந்த மாதிரிலாம் இருக்காது, கேர்ள்ஸ் கூட செய்கிறாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னை வார்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு அங்கேயே ஒரு திங்கிங்கை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு கஷ்டத்தை, ஒரு ஆக்னி அங்கேயே எனக்கு வேதனையாக இருக்கும். இது என்ன நம்மள இப்படி பேசுகிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாரும் அந்த பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, நைட்டில் செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க எப்பயாவது ஒரு நாள் எங்கன்னா பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படும். எங்கே நம்மளும் மாறணும்னா இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா, ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், நம்ம எல்லாம் இவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த சீக்கிரமாக நம்ம மாறணும், நம்மளும் கூட நம்ம நிலைமை இப்படி தான் ஆகிடும்ன்றதுனால எஜுகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், எஜுகேஷனை நம்ம ரொம்ப பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால எஜுகேஷனை என்னை வந்து ரொம்ப போல்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நான் 12th என்னோட கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன். பிஏ இங்கிலீஷில் கோல்டு மெடலிஸ்ட்டு, எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு என்னோடய எஜுகேஷனில் ஒவ்வொரு தரமும் நான் வந்து ரொம்ப அதை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ படிப்பை உறுதியாக பிடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக. ஏன்னா அதன் மூலமாக தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்றத ஆரம்ப காலகட்டத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோலை அதை ஏற்படுத்திக்கிட்டேன். ஓகே.